ரீசெண்டாக கமல் அவர்கள் கரணமொழி பற்றி பேசினது ரொம்பவே பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சது. ஸோ அதை பற்றி கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, கமலஹாசன் யார் மேலாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்த ஒரு சில அறிக்கையில் இருந்துச்சு. இந்த கேஸை அப்பீல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்புமே வெளியே வந்திருக்கு. அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் கன்னட மொழியை குறித்து பேசினதுக்காக அவர் யாரும் மன்னிப்பு கேட்க உத்தரவிட முடியாது. இரண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முழு உரிமையும் வச்சிருக்காரு, முழு சான்றிதழும் அவர்கிட்ட இருக்கும்போது இந்த படத்தை கன்னட மொழியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது, உச்சநீதிமன்றம் வேண்டான்னு சொல்லுது. நாங்கள் எந்த கோர்ட்டை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த நியூஸ் பார்க்கும் போது ஆண்டவர் இஸ் ஃபார் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றத கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே தீர்க்கமாக இருந்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி மன்றமும் மன்னிப்பு கேட்க கமலஹாசனுக்கு உத்தரவிட முடியாது அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக அவங்க தீர்ப்பை சொல்லியிருக்காங்க.